శ్రీనివాస గోవిందా శ్రీ వెంకటేశ గోవిందా భక్తవత్సల గోవిందా భాగవత ప్రియ గోవిందా గోవిందా హరి గోవిందా వెంకటరమణ గోవిందా గోవిందా హరి గోవిందా వెంకటరమణ గోవిందా. శివాయ నమః శ్రీ శ్రీనివాసం కాణవే నమః శ్రీ శ్రీనివాసం భూతదయే నమః శ్రీ శ్రీనివాసం సంభవాయ నమః శ్రీ శ్రీనివాసం పావనాయ నమః శ్రీ శ్రీనివాసం కర్త్రే నమః శ్రీ శ్రీనివాసం ప్రభవాయ నమః శ్రీ శ్రీనివాసం ప్రభవే నమః శ్రీ శ్రీనివాసం உன்னை பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே உன்னை பாடி வந்தோமே துணை தேடி வந்தோமே கணமே வருவாய் பெருமாளே. సింహాచల గోవింద శ్రీ మురహరి గోవింద. அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஆரோக்கியலட்சுமி தன்வந்திரி பெருமா சுவாமி நக பரபிரம்மனே நமோ நமக. எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய நிகழ்ச்சி பிப்ரவரி 13 மாசி 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு புண்ணிய காலம் நிகழ்ச்சி அன்னைக்கு வருது. அன்னைக்கு பெருமாள் கோயிலில் விசேஷமாக அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்ன நாள் வியாழக்கிழமை நீங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிடாமல் ஒரே ஒரு நாள் அன்றைக்கி விரதம் இருந்து விடிய காலை இந்த டைமிங் 2:30 காலை 10:30 வரைக்கும் இந்த டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பெருமாள் கோயிலில் வந்து 27 பூ கொண்டு வந்து பெருமாளை 27 முறை சுற்றி வளம் வந்து உங்களோட கோரிக்கை வச்சு அன்றைக்கி பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவோம். அன்னைக்கு பெருமாளை வெறும் கையோடு வந்து சேவிக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று அவளுக்கு கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் அன்றைக்கி வேண்டுதல் செய்யும் போது அன்றைக்கி அனுகிரகம் பண்ணுவோம். அந்த விஷ்ணு புண்ணிய காலம் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாளில் கோயிலுக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது நாம் கடவுள்கிட்ட கேட்போம். அன்னைக்கு கடவுள் இடத்துலேருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்றது கேட்கக்கூடிய நாள் அந்த விஷ்ணு புண்ணிய காலம் நிகழ்ச்சி. இறகுன விஷயங்கள் நீண்ட நாளாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெண்டிங் இருக்கோ அதையெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நாள் அந்த விஷ்ணு புண்ணிய கால நிகழ்ச்சி. அன்னைக்கு தன்வந்திரி பெருமாள் கோயில் விடிய காலம் 4:30 மணிக்கெல்லாம் திறந்துருவோம். நீங்கள் வந்து அதோடைய அனுகிரகத்தை எல்லோரும் பயன்பெறும் மாதிரி இறைவன் அருளால் வேண்டிக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். தீராத பிரச்சனை கூட அன்றைக்கி வந்து தீர்ந்துடும் அப்படி தானே? அன்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டி பாதியில் நிற்கிது. சரி, அது ஏன் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி உங்களுக்கு அப்போ ராகு நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கிரக சூழ்நிலைன்னா அன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்துக்கு வரும்போது ராகு அன்றைக்கி உங்களுக்கு வழி விடுவோம். அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் அன்றைக்கி பெருமாள் இடத்துல அன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள் விஷ்ணு புண்ணிய காலம். பெருமாளே தன்னுடைய புண்ணியத்தை மனுஷாளுக்கு கொடுக்குறான். மனிதனுடைய வளர்ச்சிக்கோசம் கொடுக்கக்கூடிய அந்த காலம் போது தான் விஷ்ணு புண்ணிய காலம். விஷ்ணு புண்ணிய காலம் அதுன்றது தான் அதனுடைய நாள். டேட் என்ன டேட் வருது? பிப்ரவரி 13 மார்ச் 1 வெள்ளிக்கிழமை வருது. காலையில் அந்த டைம் 10:30 முடிஞ்சிடும். நீங்கள் அதுக்கு பிறகு வந்தால் அந்த டைமுக்குள்ளே எலிஜிபிள் ஆகாது. ஓகே, அதை நீங்கள் பார்த்து அனுகிரகம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.